ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை அவமதிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. ஒரு சில இரகசிய உறவுகள் ஒன்று வெளி உலகத்திற்கு வர இருக்கின்றது. யாருடையது என்று உனக்கு தெரியுமா? தெரிந்தால் உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் குழந்தையே? இதை நான் கூறுகின்றேன், பொறுமையாக கேள். உன் மனசாட்சியோடு போராடும் உன் உள்ளத்தை எனது கோவிலாக நான் கொண்டு அங்கே வீழ்த்திருக்கின்றேன். அங்கு உன் மன வழிபாடுடன் வெளியில் உன் இரகசியங்களை கவனித்து வருகின்றேன் என் தங்கமே. உன்னுடைய எந்த செயலும் தப்பானது அல்ல என்பது என்னுடைய தீர்மானமே என் தங்கமே. நான் உன் மனதில் வீழ்ச்சிருக்கும் போது நீ எண்ணிய எண்ணங்களையும் நீ என்னிடம் வேண்டிய எண்ணங்களையும் நான் நன்கு ஆராய்ந்து இருக்கின்றேன் என் குழந்தையே. நீயாய் என்னை கூறியது அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே. நீயாய் உன்னை குற்றவாளியாக கருதி கொள்ள வேண்டாம். உன் உள்ளத்தின் துன்பமும் சந்தோஷங்களும் என்னுடைய கருணை பார்வையின் வழியே மாறும் என் தங்கமே. நீ செய்தது அத்தனையும் எனக்கு தெரிந்தே நடக்கின்றது என்பதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். உன் பாதைகளில் எத்தனை கனவுகளோடு வந்தாய், அந்த அளவே இல்லாமல் இருந்தது என்பது எனக்கு தெரியும். இந்த கனவுகள் எல்லாம் எப்பொழுதும் நினைவாகும் என்று என்னிடம் நீ கேட்கின்றாய். ஆனால் உனக்கே தெரியாமல் ஒரு இரகசிய உறவு ஒன்று இருக்கின்றது என் தங்கமே. அது உன்னுடைய துணைக்குத்தான். இதை சொன்னால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாதே என்ற காரணத்தில்தான் இத்தனை நாட்களாக நான் சொல்லவில்லை. உன்னிடத்தில் மறைத்து வைத்து கொண்டே இருந்தேன். என் குழந்தை இதை தாங்குமா தாங்காதா என்று எனக்கு தெரியவில்லை. உன்னிடத்தில் மறைத்து வைத்து விட்டேன் என் தங்கமே. அது தவறுதான் என் தங்கமே. இப்பொழுது அதுவெல்லாம் ஒரு எல்லையை மீறி அளவு மீறி போய்கொண்டு இருக்கின்றது. எங்கே எல்லாம் உன் கை மீறி போய்விடுமோ என்ற போதுதான் நான் உன்னை தேடி இப்பொழுது இதையெல்லாம் சொல்லிவிட வேண்டும். இன்னும் தாமதங்கள் கூடாது என்று உன்னை தேடி இப்பொழுது அது யார் என்றும் யார் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் கூறவே வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நீ எவ்வளவு நாட்களாக என்னிடம் பிரச்சனைகளை செய்து கொண்டே இருந்தா, அதற்கு பதில் தரும் நேரம் வந்துவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பிறக்கும் காலம் வரப்போகின்றது. எப்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக முயற்சிகளை செய் என் குழந்தையே. அவை அனைத்தும் இனி வெற்றியை உனக்கு தரப்போகும் காலமும் நேரமும் வந்துவிட்டது என் தங்கமே. நீ கேட்காமல் என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் கை கொடுத்து என்னை தூக்கிவிட உன்னுடைய துணையுடன் இருக்க வேண்டும் என் தங்கமே. நாங்கள் சந்தோஷமாக இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றுதானே இந்த முயற்சியை செய்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தோற்று போய் விடுவேனா
அப்பா, அதையா கூற வருகிறீர்கள் என்று கவலைப்படாதே என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக, உனக்கு நிழல் போன்று உன்னுடைய நான் இருப்பேன். உனக்கான அனைத்தையும் நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்பேன். உனக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பேன். இதை உன் மனதில் வைத்துக்கொள். தைரியமாக இரு. எப்பொழுதுமே கவலைப்படாதே. நடந்ததை நினைத்தும் வருத்தப்படாதே. உன் அப்பன் அருள் உனக்கு என்றுமே இருக்கும் என் பிள்ளையே. உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கு நான் இருக்கின்றேன் என்ற மனதைரியத்தை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அதை உன் மனதில் மிக ஆழமாக பதிய வைத்து நீ தைரியமாக இருக்க ஒரே கோல் என்றால் அதுவே என் தங்கமே. நீ உடனே உன் துணையை தவறாக நினைக்கின்றாயா? நினைக்காதே என் தங்கமே. உன் துணையின் மீது எந்த ஒரு தவறும் இல்லை. அவர்தான் இரகசிய உறவில் இருக்கிறார் என்று அவரின் மீது நீ தவறாக நினைக்காதே. நிச்சயமாக அவர் அந்த மாதிரி ஒரு நபர் கிடையாது என்பது அவருடன் சேர்ந்து வாழ்ந்த உனக்கே தெரிந்து இருக்கும். ஆனால் இது யார் என்று நீ கேட்பது எனக்கு தெரிகிறது. உன் துணையின் மீதுதான் ஒருத்தி ஆசை வைத்து ஏக்க பார்வை ஒன்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை உன்னுடைய துணையிடம் எப்படியாவது சொல்லி நாம் இருவரும் உன்னுடைய துணைக்கு தெரியாமல் இப்படி இருந்து கொள்ளலாமா என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கின்றார் என்று பல முயற்சிகளை உன் துணையை நெருங்க அவள் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்ல வந்தேன். இத்தனை நாட்களாக அவள் சும்மா வெறும் பார்வையில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது எல்லாம் அவள் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்கு வந்துவிட்டாள். அதனால்தான் இதற்கு மேலும் போய்விடக் கூடாது என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அவரை விட்டு கொடுத்து விடாதே. அவள் உன் துணையை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று ஆசையில் நல்ல நேரத்திற்காக காத்து கொண்டு இருக்கின்றாள் என் தங்கமே. ஆனால் உன் துணைக்கு இப்பொழுது வரை அவளை கண்டாலே பிடிக்காது என் தங்கமே. ஏனென்று உன்னையே உயிருக்கும் மேலாக உன் துணை நேசித்து கொண்டிருக்கின்றார். உன்னோடு வாழ வேண்டும் என்று அளவு கடந்த ஆசைகளும் கனவும் வைத்திருக்கின்றார் என் தங்கமே. உன்மேல் மட்டும்தான் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார். உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். இறுதி மூச்சு வரை உன்னோடு மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக இருக்கின்றது. உன் மீது மட்டும்தான் அள்ள குறையாத நீரை போன்று பாசம் வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். எந்த மொழியில் சொல்ல வேண்டுமென்றாலும் உன் மீது அவர் அளவு கடந்த பாசம் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் என் தங்கமே. ஆனால் எப்பொழுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் துணை தவறு செய்ய மாட்டார். கட்டாயம் நிச்சயம் அதை நான் நடக்கும்படி செய்ய மாட்டேன். இப்பொழுது போல் எப்பொழுதும் உனக்கு துணையாகவும் உன் துணைக்கு துணையாகவும் நின்று உன் வாழ்க்கையை காப்பாற்றுவது இந்த அப்பன் கடமை. உன் துணையின் மீது நம்பிக்கை இந்த அப்பனை முழுமையாக நம்பு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் என் தங்கமே. எச்சரிக்கையாக இரு. அனைவரிடத்திலும் இருந்து உன் துணையை பத்திரமாக பார்த்துக்கொள். மீதி அனைத்தையும் நான் பார்த்து உன்னை எச்சரிப்பேன் என் தங்கமே. நான் இருக்கின்றேன், தவற விட்டு விடாதே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.